நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது நம்ம வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மிக அருமையான ஒரு சங்கீதங்களின் புத்தகம் ஆசாப்பின் சங்கீதம் ஆகிய பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாம் இந்த ஆசாப்பின் சங்கீதத்தை இப்போது தொடர்ந்து நம்ம வாரம் வாரம் நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே கடந்த வாரத்திலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் மற்றும் உயிர்த்தெழுந்த ஆராதனை மிகவும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையில ஒரு புதிய சபையில வந்து நாம் இங்கே ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். சிறிய ஒரு ஆலயமாய் ஜப வீடாக இருந்தாலும் தேவ பிரசனம் இங்க இருக்கிறது, தேவ மகிமை இங்க இருக்கிறது. ஆகவே ஒரு இடுக்கமான ஒரு நேரத்துல நாம் இங்க வந்திருக்கிறோம். பைபிள் அதான் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிக்கும் போது அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு விசாலமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தருவார். எடுத்த உடனே விசாலம் வந்துட்டா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. முதல்ல நமக்கு இறுக்கமான காரியத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது பிறகு ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரமானது முழு ஒரு தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியம் முதல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார் என்பதை குறித்ததான காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனம், யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர். சாலமில் Praise the Lord. Hallelujah. 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 யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அவரை யாரும் அறியவே முடியாது, அவரை பார்க்கவே முடியாது, அவரை குறித்து கேள்விப்படவே முடியாது. முன்னெல்லாம் தேவன் அறியப்படாதவராக இருந்தார். ஆனா இப்போது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாருக்கும் தேவன் தரிசனங்களை தேவன் தந்திருக்கிறார். தேவன் இன்னைக்கு அறியப்பட்டவராக தேவன் இருக்கிறார். யாருக்கும் இன்னைக்கு தெரியாதவராக இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இயேசு யாருன்னு சொன்னா எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும் 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 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. முன்னெல்லாம் பைபிள் யாருக்கும் இருக்காது. ஆனா இப்பெல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான புத்தகங்கள் இன்றைக்கு அச்சிடப்பட்டு எல்லாருடைய கைகளிலே வேதாகம் இருக்கிறது. முன்னெல்லாம் எங்கேயோ ஒரு ஆலயம் தான் இருக்கும், எங்கேயோ யாரோ ஒரு ஊழியக்காரர் தான் ஊழியம் செய்வாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. அங்கங்க நிறைய சபைகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு, நிறைய ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பியிருக்கிறாரு, நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு. நிறைய பேரை கூட்டமா ஞாயிற்றுக்கிழமைனா மந்த மந்தையாக சபைக்கு போறாங்க. ஏன் தெரியுமா? தேவன் அறியப்பட்டவர், தேவன் அறியப்பட்டவர். அவர் அறியப்பட்டவருக்கான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். ரட்சிப்பு முதல் 2 வசனங்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால், ரட்சிப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் இன்றைக்கு எல்லாருக்கும் அறியப்பட்டவராக அவர் தன்னை காண்பிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பம் என்ன? ராஜாக்கள் ரட்சிக்கப்படணும், பிரபுக்கள் ரட்சிக்கப்படணும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும், ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்கள் பெண்கள் ரட்சிக்கப்படணும், வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், வெளியில ரட்சிக்கப்பட்ட எல்லா மக்களும் சபைக்குள்ளாக வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்க. சாலமில் அவருடைய கூடாரம். சாலமில் என்று சொன்னால் எருசலேம். ஆகவே எருசலேமில் என்ன இருக்கு? கூடாரம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள், எருசலேம் என்பது இன்றைக்கு இது ஒரு எருசலேம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு எருசலேம். எருசலேம் என்று சொன்னால் என்ன? ஆலயம் இருக்கிற இடம் தான் எருசலேம். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே எருசலேம் இருக்கிறதோ அங்க ஆலயம் இருக்கும். இங்கே ஆலயம் இருக்கிறதோ அங்கே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கே இருக்கிறார். எதற்காகனா எல்லாரும் ரட்சிப்பதற்காக, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பாருங்க, அவர் உடனே பரமேறி போகாமல் கர்த்தருடைய பிள்ளைகளை உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து காட்சி கொடுக்கிறார். தோமா இன்றைக்கு மறுதளிக்கிறவனாய் காணப்பட்ட, பேதுரு இன்றைக்கு மறுதளிக்கிறவனாய், எல்லாரும் விட்டுட்டாரு ஆண்டவர், யாரையும் விடல, எல்லாரையும் தேடி தேடி போறாரு ஆண்டவர்.
எல்லாரிடத்திலும் தேவன் தேடி தேடி போறார். வீட்டுக்கெல்லாம் போகிறார். அவங்க இருக்கிற இடத்திற்கு தேவன் போகிறார். ஏன்? ஒருவரையும் இழந்து போகக்கூடாது. இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அறியப்பட்டவராக இருக்கிறார். எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இயேசு உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அவங்க பிரசங்கமே பண்றாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு அறிஞ்சிருக்கிறாங்க. எல்லா சினிமா நடிகர்களை பாருங்க, அவங்களுக்கும் இயேசு யாருன்னு தெரிகிறது. உலக மனிதர்களை பாருங்க, அவங்களுக்கும் இயேசு யாருன்னு தெரிகிறது. காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. அறியப்பட்டவர். யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர். யூதாவிலே மாத்திரமா தேவன் அறியப்பட்டவராக இருக்கிறார்? இல்ல, சமரியாவிலும் தேவன் அறியப்பட்டவராக இருக்கிறார். பூமியினுடைய கடைசி பரியந்தமும் தேவன் அறியப்பட்டவராக இருக்கிறார். எங்கும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக எல்லா இடத்திலையும் தேவன் அறியப்பட்டவராக இருக்கிறார். யாருமே இயேசு எங்களுக்கு தெரியாது என்று சொல்லவே முடியாது. அல்லேலூயா. இரும்பு கோட்டையாக இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள், எத்தனையோ கிராமங்கள், காற்று நுழையக்கூடாத இடத்துல இயேசுவின் நாமம் நுழைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் அறியப்பட்டவர். தேவன் அறியப்பட்டவர். பாலகருடைய வாயினாலே துதியை உண்டாக செய்கிற தேவன். சிறு பிள்ளைகள் கூட ஆவியில நிரம்புகிறார்கள். சிறு குழந்தைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சிறு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வேத வசனங்கள் வருகிறது. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தரிசனங்களை காண்கிறார்கள். அநேக பெண்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அறியப்பட்டவராக இருக்கிறார். அநேக ஆண்களுக்கு தேவன் அறியப்பட்டவராக இருக்கிறார். காரணம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் மீட்கப்பட வேண்டும். இந்த மீட்பின் வழியாக வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம் இந்த உலகத்திலே நமக்காக அவர் மரித்திராவிட்டால், அவர் உயிர்த்தெழாவிட்டால் இன்னைக்கு நீங்களும் நான் இங்கே வந்திருக்கோமா? நீங்க யாரோ நான் யாரோ. இன்றைக்கு ஒரே ரத்தத்திற்குள்ளாக தேவன் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் கிரயமாக கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலில் அவருடைய நாமம், அவருடைய நாமம் எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமம், பெரிய நாமம் இயேசுவின் நாமம். உலகத்துல எத்தனை நாமங்கள் இருக்கிறது. எத்தனையோ மகாத்துமாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனையோ வல்லவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனையோ நல்லவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த நல்லவர்களுக்குள்ளே ஒரு நல்லவர் இயேசு. அந்த வல்லவர்களுக்குள்ளே ஒரே வல்லவர் இயேசு கிறிஸ்து. எல்லா பெரியவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. எல்லா பெரியவர்களுக்குள்ளே மகா பெரியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனையோ மகாத்துமாக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மகாத்துமாக்கள் பெரிய ஆத்துமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமேல் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஏன்? எல்லாரும் அங்க வரணும், ஆலயத்திற்கு வரணும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள் சபை கூடி வருதலை, ஆலயத்தை கூடி வரதை விட்டுவிடவே கூடாது. வாரத்திற்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள், அது தேவனுக்கு என்று நாம கொடுக்க வேண்டும். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறத போல நாமும் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடவே கூடாது. என்ன பலவீனங்கள் வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை வேலைப்பாடுகள் நமக்கு சூழ்ந்திருந்தாலும் சரி, எத்தனை சோர்வுகள் வந்தாலும் சரி, உடனே ஒரு ஜெபம் பண்ணி விட்டு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாடி ஓடி நம்ம வர வேண்டும். அந்த நாள்ல ஆண்டவருக்கு சமூகத்துல நம்ம இருக்க வேண்டும். இந்த நாளை நம்ம ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஜெபிச்சுட்டு நம்ம போனா ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனை ஆராதிக்கபடி நாம் ஏன் இங்க வர வேண்டும்? அவர் தான் உலக ரட்சகர். அவருடைய நாமம் தான் பெரியது. அவர் நமக்காக இந்த ஆலயத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. நீங்க தான் அந்த ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த காலையில ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கூடாரமும் அவருடைய வாசஸ்தலமும் அவருடைய நாமமும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளை, நாம் எல்லாரும் ஆண்டவரை நினைவு கூற வேண்டும். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அங்கே இருந்து, எங்கே இருந்து? அல்லேலூயா. சபையில இருந்து, சபையில இருந்து, யூதாவில இருந்து, இஸ்ரவேலில் இருந்து, எருசலேமில் இருந்து, சீயோனில் இருந்து, கர்த்தர் இங்க இருந்துதான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமே போகும். இங்க இருந்துதான் சப்ளை ஆகும்.
எனக்கும் இங்க இருந்தா சப்ளை ஆகும், உங்களுக்கும் இங்க இருந்தா சப்ளை ஆகும். இது உண்மைங்க. நான் உங்களுக்கு தெளிவா பேசுறேன். உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தெளிவாக வேத வசனத்தை கூறுகிறேன். முதலாவது ரட்சிப்பு, முதல் வசனமும் 2வது வசனமும் ரட்சிப்பு. 3வது வசனம் என்னன்னா சமாதானம். 3வது வசனம் என்ன அடையாளம்? சமாதானம். எப்போ சமாதானம்? எப்போ அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் எல்லாமே முடிச்சிட்டாருன்னா அங்க என்ன வரும்? ஒரு அமைதி, ஒரு சமாதானம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அம்புகள் இன்றைக்கு ராத்திரியில் அது போயிட்டே இருக்கு. அது என்னது? பயங்கரமான அம்பு பறந்துட்டே இருக்கு, ராக்கெட் பறந்துட்டே இருக்கு. ஜனங்கள்லாம் திகிலோடு இருக்கிறாங்க. பஸ் வீட்டு மேல போகுது, எங்க ஆபீஸ் மேல போகுது, அங்க குடியிருக்கிற பில்டிங் மேல போகுது, எல்லாம் சொல்றாங்க போது ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய தேவன் யாருன்னா அங்கே இருந்து நம்ம நம்முடைய தேசத்திற்காக, நம் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், சமாதானத்திற்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். யாருடைய சமாதானத்திற்காக ஜெபிக்கணும்? தேசத்துடைய சமாதானத்திற்காக ஜெபிக்கணும். ஏன்னா இந்த சமாதானத்தை யார் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், தவிர வேற ஒருவராலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. நாம் எதிர்பார்க்கிற அந்த சமாதானம் தேவனிடத்துல தான் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த நகரத்திற்கு, இந்த தேசத்திற்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்தியாவுக்கு சமாதானம் வரணும். இஸ்ரவேலுடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேசத்துல பாத்தீங்கன்னா, ஈரான் தேசத்துல அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் அங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அறிந்த ஜனங்களும் அங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவ ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஈராக் தேசத்துல இருக்கிறாங்க, கத்தார் தேசத்துல இருக்கிறாங்க, ஓமன் தேசத்துல இருக்கிறாங்க, துபாயில இருக்கிறாங்க, குவைத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா நகரங்களிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டும்? சமாதானம் வேண்டும். அதுக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்டவர் வில்லை உடைக்கணும். ஆண்டவர் வில்லையும் அம்புகளையும் என்ன செய்யணும்? முறிக்கப்பட வேண்டும். கடகத்தை உடைக்க வேண்டும். பட்டயத்தை தேவன் முறிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒருவரால் தான் தேசத்திற்கு ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படியானால் நம்முடைய வேலை என்ன? சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க இன்றைக்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை அவர் சமாதானத்தினாலும் அமைதினாலும் சூழ்ந்திருக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளை, நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை சமாதானத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 8-9 வேத வசனங்களை நம்ம வாசிக்கப்படும் போது, தேவன் யார் என்பதாக, பூமியிலே பழக்கடிப்புகளையும் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் எதனால வருகிறது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை, யுத்தத்தை கொடுக்கிறவர் தேவன் அல்ல, கலகத்தை கொடுக்கிறவர் தேவன் அல்ல. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் அவர் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். சாத்தானோ கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவனாக, சமாதான சீர்குலைச்சலை கொடுக்கக்கூடியவனாக பிசாசானவன் இருக்கிறான். அது நம்முடைய ஆண்டவர் எதற்காக வந்தார் தெரியுமா? நமக்கும் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவன் வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி, ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு என்ன வேண்டும்? சமாதானத்தை கொடுங்க. யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. அப்படிப்பட்ட சமாதானத்தை ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன பார்த்தோம்? ரட்சிப்பு. முதல் 2 வசனங்கள், முதலாவது வசனம் 2வது வசனம் ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. 3வது வசனத்திலே தேவன் எல்லாவற்றையும் யுத்தங்களை முறித்து சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக தேவன் இருக்கிறார். 4வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளை உள்ள பர்வதங்களை பார்க்கிறோம், நீர் பிரகாசம் உள்ளவர். நீர் யாருங்க?
மகத்துவம் உள்ளவரே அப்படின்னு சொல்றார் சங்கீதக்காரன். மகத்துவம் உள்ளவரே, பிரகாசம் உள்ளவரே என்று சொல்லுகிறார். இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டுடைய வருகைக்கு அடையாளம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய மகிமை இந்த உலகத்திலே வெளிப்பட போகிறது. அவருடைய பிரகாசம் இந்த வான பரியந்தம் எட்ட போகிறது. பூமியில் எல்லா ஜனங்களும் அந்த தேவ பிரசன்னத்தை பார்க்க போறாங்க. அந்த மகத்துவத்தை எல்லா மக்களும் காண போறாங்க. முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது சமாதானம், மூன்றாவது வருகை. தேவனுடைய பிள்ளைகள், இந்த வருகைக்காக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். வருகைக்காக நாம் பரிசுத்தமாக வேண்டும். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் ஜனங்களை சந்திக்க வரப்போகிறார். சபையை எடுத்துக்கொள்ளும்படியாய் தேவன் வரப்போகிறார். மணவாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மணவாளன், மணவாட்டியாக திருச்சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் வரப்போகிறார். அவர் மகிமையின் மேலே மகிமை அடைவோம். அல்லேலூயா. மகிமையின் மேல மகிமை, இழந்து போன அந்த மகிமையை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் உலகத்திற்கு வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. தேவ ஜனமே, மறந்துடாதீங்க, ஆண்டவர் வருகிறார். பிரகாசமுள்ள ஆண்டவர், மகத்துவமுள்ள ஆண்டவர். 1 தீமோத்தேயு புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 6ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரசன்னமாகுதலை பாருங்க. எந்த பிரசன்னமாகுதல்? பிரசன்னமாகுதல் என்று சொன்னால் ஆண்டுடைய வருகை. ஆண்டுடைய வருகை, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில், பாருங்க, யாருடைய காலம் அது? அவருடைய காலம். எப்ப வருவார் நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஊழியக்காரனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. யாராவது தேவன் நாளைக்கு வராரு, அல்லது ராத்திரி வராரு, அல்லது அடுத்த வருஷம் டேட்டை குறிப்பிட்டு, கிழமையை குறிப்பிட்டு யாராவது சொன்னா ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய கள்ள கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய, அவருடைய காலம், தேவனுடைய காலம் ஒண்ணு இருக்கு, தேவனுடைய நேரம் ஒண்ணு, பிதா ஒருவருக்கு தான் அந்த நேரம். தொடர்ந்து படிங்க. தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளி. பாருங்க, சேரக்கூடாத ஒளி, பிரகாசம் உள்ளவர். இங்க பிரகாசம் உள்ளவர் என்று நம்ம வாசம் அல்லவா, மகத்துவம் உள்ளவர் என்று நம்ம வாசித்தோம் அல்லவா. அதுதான் ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அடுத்த வசனம் படிச்சிடலாமா? 1 யோவான் கடைசியில 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்புறம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனிமே எப்படி இருப்போம் வெளிப்படல. இப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கும். நிச்சயம் தானே? நீங்களும் யாருங்க? தேவனுடைய பிள்ளை. எல்லாருமே, நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போது என்று சொன்னால் அவர் வருகை, அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அப்படின்னா என்ன தெரியுமா? அவரை போல இருப்போம். அதுதான் இப்பொழுது பின்பு. இப்போது தேவனுடைய பிள்ளைகள், அப்பொழுது எப்படி இருப்போம்னா அவரை போல இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில நீங்களும் நானும் எப்படி இருப்போம் தெரியுமா? பிரகாசம். ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரகாசம் உள்ளவர், ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க, நானும் அப்படிதான் இருப்பேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருப்போம். அந்த வருகையிலே நாம் எல்லாருமே அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாம் இருப்போம்.
அவர் எப்படி இருக்காரோ அப்படிதான் நீங்க இருக்க போறீங்க. ஆண்டவரை போலதான் இருக்க போறீங்க. தேவனை போல, மணவாளனை போலதான் நீங்களும் நானும் இருக்க போறோம். அவருடைய வருகைக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். அடுத்ததாக 5ல இருந்து படிங்களா? இல்லம்மா, இது சங்கீதம் 76. இப்ப எத்தனை காரியம் பார்த்தோமோ? 3 காரியங்கள் பார்த்தோம். தைரிய நெஞ்சம் உள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு முதல் 2 வசனம் எதை அடையாளமா இருக்கு? நான் என்ன சொன்னேன்? ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கு முதல் 2 வசனம். சரிங்களா? 3வது வசனம் எதற்கு அடையாளமா இருக்கு? சமாதானத்திற்கு அடையாளமா இருக்கிறது. 4வது வசனம் எதற்கு அடையாளம்? வருகைக்கு அடையாளம். அப்போ 5, 6, 7, 8, 9 இந்த 5 வசனங்கள் நியாய தீர்ப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். எதற்கு அடையாளம்? நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்க இந்த 5, 6, 7, 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பூமியிலே நியாயாதிபதி ஒருவர் வருகிறார். நியாயம் தீர்க்கும்படியாக அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. நீங்களும் நானும் யாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஆண்டவர் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு. அந்த நியாயஸ்தானத்துல நீங்களும் நானும் போய் நிற்கணும் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எங்க போய் நிற்க போறோம்? நியாயஸ்தானத்துல போய் நிற்க போகிறோம். மனுஷர்களாக நாம் இந்த பூமியிலே என்னெல்லாம் கிரியைகளை செய்கிறோமோ அத்தனை கிரியைகளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்புல நாம போய் நிக்கணும். ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, கர்த்தர் ஒருவர் தான் நியாயம் தீர்ப்பார். ஆகவே நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது என்பதை நீங்களும் நான் அறிய வேண்டும். அதுக்காக தான் நம்ம பயப்படுறோம். பயந்து பயந்து வாழணும். ஆண்டவருக்கு பயப்படணும்னு சொல்ல வரேன். கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கக்கூடாது, சபைக்கு விரோதமாய் நடக்கக்கூடாது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நடக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் நியாய தீர்ப்பு போய் நிக்கணும். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு போய் நம்ம அவருடைய நியாயம் நம்மளை விசாரிப்பார். அவர் இந்த உலகத்திலே நாம் என்னெல்லாம் நம்ம பேசுற வார்த்தை கூட விசாரிப்பாராம். நம்முடைய வார்த்தைகள் கூட அங்க எழுதப்பட்டிருக்கும். நம்ம என்னெல்லாம் கிரியைகள் செய்தோமோ அதெல்லாம் அங்க போய் நம்ம நியாய தீர்ப்பு நாட்களிலே ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதான் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பயந்து வாழணும். 5வது வசனம், தைரிய நெஞ்சம் உள்ளவர்கள். பாருங்க எவ்வளவு பெரிய இருக்கு, கவனிங்க, கொஞ்சம் பார்ப்போம். எவ்வளவு பெரிய தைரியம் உள்ளவனா இந்த உலகத்துல இருந்தாலும் அவனை போல தைரியசாலி இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்ல ஒரு பேர் எடுத்தாலும் அவனும் கொள்ளையிடப்படுவான். அவனும் எப்போ? நியாய தீர்ப்பு நாள். என்னை போல தைரியம் வந்து உலகத்துல யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய ஆளு, என் வெயிட் என்ன, நான் எப்படிப்பட்டவன், என் ஸ்டேட்டஸ் என்ன, அப்படிலாம் பேசுவாங்க. தைரிய நெஞ்சம் உள்ள, நெஞ்சம் என்ன உண்டு? தைரிய நெஞ்சம் உள்ளவர்கள் அவங்கள என்ன செய்வாங்க? கொள்ளையிடப்படுவாங்க. நான் சொல்லல, பைபிள் எழுதப்படும். அடுத்த வசனம், நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். எல்லாருமே நித்திரைக்கு ஒத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நித்திரை என்ற வார்த்தை எதற்கு அடையாளம் தெரியுமா? மரணம். மரணத்திற்கு நித்திரை என்று பெயர், நித்திரைக்கு மரணம் என்று பெயர். அநேக மரண வீட்டுல போயிட்டு அவர் நித்திரையாக இருக்கிறார். லாசரு மரித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் நித்திரையா இருக்கிற நம்ம போய் நம்ம எழும். அதுதான் நாம பைபிள்ல நம்ம நிதானமா அறியணும். நான் அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவா பேசுறேன். டைரக்டா உங்களுக்கு விளக்கி சொல்றேன். நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். யாருங்க? தைரிய நெஞ்சம் உள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்கள், இந்த உலகத்துல பலசாலிகள், இந்த உலகத்துல ஞானவான்கள், இந்த உலகத்துல அறிவாளிகள், இந்த உலகத்துல வல்லவர்கள், நல்லவர்கள் எல்லாருமே என்ன செய்தாங்க? மரித்தார்கள். வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும்
அவர்களுக்கு வல்லமை உள்ள கைகள், பராக்கிரம் உள்ள கைகள். எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் உதவாமல் போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா உதவாம போயிடுவாங்க. யாருக்குமே உதவாம போயிடுவாங்க. யாரையும் நம்பாதீங்க. வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகள் உதவாமல் போயிடும். ஆகவே எல்லா கைகளும் நமக்கு உதவி செய்யாமல் உதவியற்று நாதியற்று கிடக்கும். ஆண்டவருடைய கையை நோக்கிப்பார். அவர்தான் உனக்காக சிலுவையில ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் கை இருக்கு. இயேசு சுவாமி உனக்காக கைகளில ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்க அந்த கையை பார்க்கறதை விட்டுட்டு வேற எந்த கையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் ஆண்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. பலசாலி உள்ள கைகளை பார்க்காதீங்க ஐயா. உலகத்துல பெரிய ஆளுடைய கையை பார்க்காதீங்க. அவங்க கையை அவங்களுக்கு உதவி செய்யாது. ஆமென். அவங்க கையை அவங்களுக்கு உதவாம போயிட்டு நான் சொல்ல, பைபிள் இதுதான் நியாயத்தீர்ப்பு. என் கை எனக்கு உதவி செய்ய, என் கையை நான் நம்பிட்டு இருந்தேன், இந்த கைகளை நான் வேலையை நம்பிட்டு இருந்தேன், என் கையில் இருக்கிற என் பணத்தை நம்பிட்டு இருந்தேன், என் கையில் இருக்கிற என் திறமையை நம்பிட்டு இருந்தேன், எதுவுமே உதவாம போயிட்டேன். நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்துல, யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. கண்டிப்பாரா? கர்த்தருடைய கண்டிதல், கண்டிப்பு இருக்குங்க. அதுதான் நியாயத்திற்கு. தேவன் கண்டிப்பார். பாவம் செய்தவர்களை கண்டிப்பார். பாவம் செய்த தூதர்களை கூட தேவன் விட்டு வைக்கவில்லை. மேல இருந்து கீழே தள்ளினாரு. அவங்க பேயா மாறிட்டாங்க. தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இன்றைக்கு பிசாசா மாறிட்டாங்க, பேயா மாறிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஒருவரை தள்ளினால் அவன் பேயா மாறிடுவான், பிசாசா மாறிடுவான். கண்டிதம், ஆண்டவருடைய கண்டிஷன் பாருங்க. அந்த ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. செங்கட 2 பிளக்கும் போது பார்வோனுடைய சேனைகளும் குதிரை ரதங்கள் என்னாச்சு? விழுந்து. இப்ப கூட அது பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கும் அது இருக்குதான். பார்வோனுடைய ரதங்கள் இன்றைக்கும் செங்கடல் ஆழத்துல இன்னைக்கும் இருக்குதாக நியூஸ் இன்னைக்கு வருது. கண்டுபிடித்து இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த செங்கடல்ல 2 பிளம் ஜனங்களை நடத்தினார் என்பது குறித்து வேதம் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் அதிசயம் அதிசயம் அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த நியாய தீர்ப்பு இன்னைக்கு பாருங்க. மனுஷன் எவ்வளவுதான் கண்டுபிடிச்சாலும், எத்தனை ராக்கெட்டு, எத்தனை விதமான அந்த காரியங்கள் அவன் கண்டுபிடித்திருந்தாலும் ஒன்றுமே உதவாமல் போயிடுங்க. ஆமென். உறங்கி விழும், எல்லாமே விழும். விழுந்தது. மகா நகரமாகிய பாபிலோன் விழுந்தது. மகா நகரம் விழும். மகா பெரிய மனிதர்கள் விழுவார்கள், பலசாலைகள் விழுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே விழும். சவுல் தமஸ்கு வீதியிலே போய் கொண்டிருக்கும் போது ரதத்திலிருந்து கீழே விழுந்தான். கர்த்தருடைய பிள்ளையில தேவனுக்கு விரோதமா எழும்புகிறவர் கீழே விழுவாங்க. ஆமென். கர்த்தர் நியாயத்திற்கு வரும். 7ஆவது வசனத்துல, நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூலம் போது உமக்கு முன்பாக நிற்பவன். கர்த்தருக்கு முன்பாக யாருங்க நிற்க முடியும்? தெய்வத்திற்கு முன்பாக யாருங்க நிற்க முடியும்? ஆண்டவருக்கு முன்பாக நம்ம போய் நிற்க முடியுமா? அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியுமா? இது இப்போ அடிக்கிற சூரியனுக்கு முன்னாடியே நிற்க முடியல. எத்தனையோ சூரியனை உண்டாக்குன ஆண்டவர் அவர். அல்லேலூயா. நிக்க முடியுதா சூரியனுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம்? ஐயோ சுடுது பாஸ்டர், எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, கொப்பளங்கள் வருகிறது. சூரியனுடைய அவ்வளவு எவ்வளவு தூரத்துல இருக்குது. ஆனா அந்த சூரியனே போன்ற நம்முடைய ஆண்டவர், சூரியனையே படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியதுன்னு அவருக்கு முன்பாக போய் நாம நிற்க முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன் யார்? தேவன் கோபம் படுவார் என்று சொன்னால் கோபாக்கினைக்கு முன்பாக ஒருவர் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் 8, நியாயம் விசாரிக்கவும் பூமியிலே சிறுமப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தள்ளின போது வானத்திலிருந்து நியாயத்திற்கு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமருங்க. பூமி பயப்படுத்துங்க. வானத்திலே ஒரு நியாயத்திற்கு கேட்கப்படுகிறது. வானத்துல ஒரு சத்தங்கள் வரும், நாட்கள் வருங்க. வானத்துல அடையாளங்கள் வரும், பயங்கரமான அடையாளங்கள் பூமியிலே நடக்கும், வானத்திலே நடக்கும். பூமியில பிளப்புகள் நிறைய உண்டாகும், வெடிப்புகள் உண்டாகும்.
நிறைய மனிதர்கள் பூமி பிளந்து அன்றைக்கு உள்ள போனது போல இன்றைக்கும் உள்ள போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நடந்து போகும்போதே ஜனங்க பூமிக்குள்ள விழுவாங்க. வாகனங்கள் ஓட்டி கொண்டிருக்கும் போதே ஜனங்கள் அந்த வாகனம் பூமிக்குள்ள பிளந்து உள்ள போவாங்க. வானத்தை பார்த்தா வானத்திலிருந்து பெரிய அடையாளங்கள் தோன்றும். அது பயந்து மனுஷர்கள் ஒரு ஷாக்கை அங்கே செத்துருவான். அவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்கள்லாம் நியாயத்திற்கு வரும்போது, ஆண்டவருடைய கோபாக்கினை வரும்போது இதெல்லாம் சம்பவிக்க என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானமும் நடுங்குது, பூமியும் பயப்படுது. அல்லேலூயா. வானமும் நடுங்குது, பூமியும். இதுதான் நியாயத்திற்கு, இதுதான் நியாயத்திற்கு. நம்ம பயந்து வாழ்வோம், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பயபக்தியுள்ளாய் சபை கூடியவர்களை நம்ம விட்டு விடவே கூடாது. கர்த்தருக்காக, ஆண்டவரை நாங்கள் உமக்காக என்ன செய்யணும்ப்பா, உங்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்ச காலம் நம்முடைய உலகத்திலே வாழப்போகிறோம். ஆண்டுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. நம்ம எல்லாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தை சாட்சிகளாய் நம்ம வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை காரியம் பார்த்தோம்? முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது சமாதானம், மூன்றாவது வருகை, நான்காவது நியாயத்திற்கு, அடுத்ததாக 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். போதுங்க, அதுங்க வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷருடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். 12வது வசனத்தை வாசிங்க. அப்படின்னா அவர் யாருன்னா சர்வ வல்லவர். தேவன் யாருங்க? சர்வ வல்லவர். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தேவன் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், மன்னிச்சிருவார். உண்மைதான், அவர் கிருபை உள்ளவர் தான், அவர் மன்னிப்பார். நேற்று தினத்துல கூட யாரோ நேற்று முந்தா நாள் என்கிட்ட சொல்லிருந்தாங்க, இது கிருபை, எவ்வளவு தப்பு செஞ்சாலும் கர்த்தர் மன்னிச்சிருவாரு, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிச்சிருவாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், அதுக்கும் ஒரு வாசல் இருக்கு, அதுக்கும் ஒரு ஹிண்ட் இருக்கு தெரியுமான்னு கேட்டேன். இந்த கிருபைக்கும் ஒரு எண்ட் இருக்கு, முடிவு இருக்கு. கிருபையின் வாசல் அடைக்கப்படும் பைபிள் எழுதப்பட்டு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. சும்மா கர்த்தர் மன்னிச்சிருவாரு, மன்னிச்சுட்டா போயிட்டே நீ பாவம் செஞ்சுட்டே இருந்தா ஆண்டு சும்மா இருப்பாரா? விட்டுருவார, உன்னை விட மாட்டாரு. அந்த இடத்துல நான் இந்த வசனத்தை சொன்னேன், கிருபையின் வாசல் அடைக்கப்படும் உன் கதி என்னவாகும் தெரியாது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? மிஞ்சும் கோபத்தை அடக்குவார். இயற்கை கோபப்படுதா? கடல் கொந்தளிக்கிறதா? அடக்கினாரா இல்லையா? தேவன் அடங்குச்சா இல்லையா? அவருக்கு முன்பாக எல்லாமே அடங்கும். தேவனுக்கு முன்பாக யாரும் ஒன்னும் என்ன செய்ய வாழாட்டவே முடியாது. அவருக்கு விரோதமா யாரா எழும்பவே முடியாது. எல்லாரும் அடைக்கிடுவார். பிரபுக்களுடைய ஆவிய தேவன் அடக்குவார், ராஜாக்களுடைய ஆவிய தேவன் அடக்குவார், மனுஷனுடைய கோபத்தை தேவன் அடக்குவார். எல்லாரையும் தேவன் அடக்கி ஆள்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடியவர். அவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். உனக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புகிறார்கள் நீ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சர்வ வல்ல. அபிரகாமுக்கு தேவன் சொன்னார், அபிரகாமே நான் சர்வ வல்லமுள்ள தேவன். மோசேக்கு தேவன் சொன்னார், மோசே நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இன்றைக்கு அதே சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க, உங்க பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கடைசியாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்களும் நான் தெரியுமா? கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றணும். என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணணும். பொருத்தனை பண்ணணும். கர்த்தருக்கு பொருத்தனையிலே தேவன் மிகவும் பிரியப்படுவார். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, நீங்கள் ஜெபத்திலே பொருத்தனை பண்ணுங்க. அண்ணால் பொருத்தனை பண்ணாங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனையோ தேவதாசர்கள் பொருத்தனை பண்ணினார்கள் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர. கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? பொருத்தனை செய்யணும், காணிக்கை கொண்டு வரணும். 2 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14, 15வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50, 14, 15.
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். பொருத்தனை பண்ணிட்டு ஜெபம் பண்ற அந்த விஷயம் இருக்காது, வேற லெவலுங்க அது. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உடனே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த பொருத்தனை எதற்கு அடையாளம்னா, அந்த டிக்கெட் வாங்கும் போது, பாஸ்போர்ட் வாங்கும் போது தட்கல்னு ஒண்ணு இருக்கு. உடனே கிடைக்கணும், உடனே வாங்கணும். சில வேளை எனக்கு உடனே கிடைக்கணும்னு விரும்புவாங்க, உடனே அடுத்த 1 hourல கிடைக்கணுங்க அப்படின்னு சொன்னா நீ பொறுத்துறமா. அதான் தற்கல் பிரேயர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் பொருத்தனை. இந்த 50ஆம் சங்கீதத்திலே 14-15 அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். அடுத்தது தேவனுக்கு காணிக்கை கொண்டு வரணும் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, கடைசியா முடிச்சிருந்தேன். சங்கீதம் 45:12 வசனம். தீரு குமாரத்தியே போதுங்க. தீரு குமாரத்தியாக காணிக்கை கொண்டு வருகிற குமாரத்திகள். இங்க எத்தனை குமாரத்திகள் இருக்கிறீங்க ஆண்டவருடைய பிள்ளைய? எத்தனை பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வரீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 76ஆம் சங்கீத 11 படி நம் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வரும். பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவீர்கள். உங்கள் காணிக்கை யாருக்கு நான் கர்த்தருக்கு? உங்க பொருத்தனை யாருக்கு நான் கர்த்தருக்கு? உங்க கையில இருக்கிற பொருள் யாருக்கு நான் கர்த்தருக்கு? நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க என்பதை மறந்துடாதீங்க. நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஆண்டவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர், நம்மை சந்திக்க நம்ம அழைத்து கொண்டு போக வருகை தருகிற நம்முடைய ஆண்டவருக்கு, இந்த பூமியும் பூமியில் உள்ள அனைவரையும் நியாயத்திற்கு நம்முடைய ஆண்டவருக்கு, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நம்முடைய பொருத்தனைகளை காணிக்கையும் செலுத்த கடவோம். மாறுங்கள். ஆமென். ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்.